காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு கொஞ்சம் ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அதனால் இங்கே அந்த ஹோட்டல் மாதிரி நிறைய செலெக்ஷன் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் செலெக்ஷன் இருக்குது. சோறு, முட்டை, நூடுல்ஸ் அப்படின்ட்டுன்னு என்னென்னா அங்கே மேலே வந்து என்ன சாப்பாடுன்ட்டு நான் அவங்க லேபிள் பண்ணேன். அங்கே வந்து லேபிள் பண்ணியிருந்தாங்க. அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எது ஓகேயோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரேன். அடுத்து டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்தி எது வெஜிடேரியன் அவங்கள்ட்ட கேட்டு எடுத்தங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பசி ஆறிட்டு என்னோடய ஹோட்டல் முன்னுக்கே இருந்து டிடி புக் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்குறீங்களா? 2000 வருடங்களுக்கு முன்னே ஒரு சீன பேரரசர் இறப்பதற்கு முன்னே ஒரு விசித்திரமான கட்டளையை கொடுத்தாரு. அவர் சொன்னது, நான் இறந்த பிறகு என்னை பாதுகாக்க ஒரு பெரிய படை வேண்டும். அதற்காக ஆயிரக்கணக்கான மண் படை வீரர்கள் உருவாக்கப்பட்டதுங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா நம்ம எங்கே போகிறோன்னு? இன்று அந்த ஆமி இருக்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சீனாவின் ஃபேமஸ் டெரகோட்டா ஆமிங்க. இந்த வீடியோவில் அந்த 2000 வருட பழமையான ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ரெடினா வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நிராசல் ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்து சேர்ந்தாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஓகே, Need a guide? No. Let your guide all together. ஓகே, நம்ம கைட்டு வந்து அங்கே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி சொல்லிடுறேன். ஷியான் சிட்டிலேருந்து டெரகோட்டா ஆமி போக பல வழிகள் இருக்குங்க. ஒன்றாவது பஸ்ஸு. ஷியான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டூரிஸ்ட் பஸ் எடுக்கலாம். டூரிஸ்ட் பஸ் 306 நேராக டெரகோட்டா ஆமி மியூசியத்துக்கு போகுது. சுமார் 1 மணி நேரம் பிடிக்கும். அடுத்து டாக்ஸி இல்லைன்னா டிடி. டாக்ஸி எடுக்காதீங்க, நான் சஜஸ்ட் பண்ணுறது டிடியே எடுங்க. நீங்களே பார்த்தீங்களா, நான் டிடியில் தான் வந்தேன். ரொம்பவே சுலபம். 45 நிமிடத்தில் நீங்கள் இங்கே வந்துடலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னா, இன்னும் சுலபமாக வேணும்னா கைடட் டூர். ஷியான் சிட்டியில் இருந்து நிறைய டூர் பேக்கேஜ் இருக்குங்க. அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிக்கெட், கைட், இன்னும் சில பேக்கேஜில் இந்த மீல் சாப்பாடு கூட இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் எப்போதும் போல் எடுக்கிற மாதிரி குரு வாக் வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ வாக்கிங் டூர் எடுத்துக்கோங்க. டூர் முடிஞ்சோடனே உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொகையை கொடுக்கலாங்க. மணி 8:45. கைட் 9 மணிக்கு வருவார். வந்துட்டோன்னே நம்ம உள்ளுக்கு போயிட வேண்டியதான். guruwalk.com ஃப்ரீலான்சர் அவரை தான் புக் பண்ணேன். வந்துட்டேன்னாரு. வந்துட்டோன்னே நம்ம 9 மணிக்கு வந்துடுவோம். 8:30 மணிக்கு இங்கே திறப்பாங்க. நம்மளோட கைட் இதோ வராரு. என்னோட சேர்த்து இன்னும் 2 பொண்ணுங்க வராங்களாம். அவங்களுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 1/2 மணி நேரம் லேட்டுங்க. நீ ஹாவ் இவர் தான் ரிக்கி. ஹாய், நம்மளோட கைட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 35,000 டிக்கெட் வரைக்கும் தான் அவங்க விற்பாங்க. அப்படி முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான். அவள் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு நாளும் 35,000 பேர் இங்கே வராங்க. இப்போ வாங்க நம்ம எல்லோரும் உள்ளுக்கு போவோங்க. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா பீக் சீசனில் மார்ச் டு நவம்பர் 8:30லேருந்து 5 மணி வரை. வின்டர் சீசனில் காலையில் 8:30லேருந்து 4:30 மணி வரை திறந்திருக்கோங்க. இது என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப க்ரௌடடாக சத்தமாக இருக்கும். அப்போ அவர் அங்கே பேசுகிறது நம்ம காதில் விழுவுறதுக்காக. ரிக்கி வெரி குட் கைடுங்க. ரிவ்யூ படித்து தான் எடுத்தேன். ஆனால் உண்மையிலேயே நல்ல நாலேஜபிள். அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவரால் இங்கிலீஷ் பேச முடியும். அதனால் பயப்பட தேவையில்லை. I think that's impossible. The Terracotta Warriors has been buried here like 2,000 years ago. டெரகோட்டா ஆமி மியூசியம் காம்ப்ளெக்ஸில் பொதுவாக 5 முக்கிய பகுதிகள் டூரிஸ்ட் வந்து பார்க்கலாங்க. பிட் 1, பிட் 2, பிட் 3 ப்ரோன்ஸா சேரியட், 5வது ஆர்கியோலாஜிக்கல் எக்ஸிபிஷன் ஹால். இந்த பிட் 1 சொல்கிறாங்களே, அது என்னன்னா எக்ஸ்கவேஷன் ஹால். அதாவது இந்த ஆராய்ச்சியாளர்கள் மண்ணை தோண்டி இந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களே, அதுதான். ஏன் அதுக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னா, பிட் 1 தான் இந்த டெரகோட்டா ஆமி மியூசியத்திலே மிகப்பெரிய மற்றும் முக்கியமான செக்ஷன். மிகப்பெரிய பகுதிங்க. 230 மீட்டர் நீளம், 62 மீட்டர் அகலம். அதாவது ஒரு பெரிய ஏர்போர்ட் அளவுக்கு இருக்குங்க. இங்கே எல்லாமே ஒரு சிங்கிள் ஹாலில் இல்லைங்க, ஒரு முழு காம்ப்ளெக்ஸில் பல முக்கிய பகுதிகள் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வேறு விதமான கண்டுபிடிப்புகளை காட்டுது. இப்போ நம்ம முதல்ல முக்கியமாக வந்திருக்கிறது
பிட் 1 இதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த தெரகோத்தா ஆர்மி மண்படை வீரர்களை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, கூட்டத்தில் நீங்கள் அடித்து பிடிச்சி போக தேவையில்லை. இவங்கெல்லாம் பின்னாடி வந்து இன்னொரு செக்ஷன் போகிறப்ப பின்னாடி இருக்கிற நீங்கள் முன்னுக்கு போய் பார்க்கலாம், பொறுமையாக இருக்கணும். பாருங்கள், இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே மண்படை வீரர்கள்ங்க. இங்கே மெயினாக இன்ஃபென்ட்ரி சோல்ஜர், பேட்டல் ஃபார்மேஷன், எல்லா தெரகோத்தா வாரியர்ஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். 6000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுங்க. 11 பேரலல் பேட்டல் லைனில் நிறுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாங்க. அனைவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போருக்கு தயாராக இருப்பது போலவே அமைக்கப்பட்டிருக்கு. இதில் சோல்ஜரோட டைப்ஸ் என்ன மாதிரி சோல்ஜர் வீரர்கள் இங்கே பார்க்கலான்னா, ஃபுட் சோல்ஜர், ஆஃபீஸர், ஜெனரல்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் கேட்கலாம். என்னோடய கைட் என்ன சொன்னார்னா, அவங்களோட அப்பியரன்ஸு, என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, அவங்க பயன்படுத்துகிற ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள், இது மூலிமா தான் நம்ம அவங்கள வந்து வேறுபடுத்த முடியுமாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்ஃபென்ட்ரி சோல்ஜர் காலப்படை வீரர்கள் ஒரு லைஃப் சைஸ் ஒரு மனிதன் உயரம் சுமார் 1.7 1.9 மீட்டர் ஹைட்டில் இருப்பாங்க. நல்ல ஒரு பாதுகாப்பு கவசம் அணிஞ்சிருப்பாங்க, ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. இதே ஜெனரல்னால் இவங்களை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. அவங்க கையை அசையாமல் கட்டளை இடுறதுல இருப்பாங்க. அதோ பாருங்கள், அங்கே ஒரு பொந்து மாதிரி தெரியுதுல, அங்கே தான் 1974ஆம் ஆண்டில் தற்செயலாக விவசாயிகள் கிணறு தோண்டி கொண்டிருக்க போது அந்த மண்ணுக்குள்ளே இருந்து ஒரு மண்படை வீரரின் தலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிறகு விவசாயிகள் அரசுக்கு தெரிவித்த போது அரசு இங்கே ஆராய்ச்சியாளர்களை அனுப்பி வச்சிருக்காங்க. முழு படையும் பூமிக்குள் புதைந்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஸ்கவரி தான் உலகத்தின் மிகப்பெரிய ஆர்கியோலஜிக்கல் டிஸ்கவரியாக மாறி இருக்குங்க. பிறகு யுனெஸ்கோ இந்த இடத்த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்கு. அடுத்த கேள்வி, இந்த வீரர்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு. இந்த சிலைகள் அனைத்துங்க மண் கொண்டு செய்யப்பட்டது தான். இதை தெரகோத்தா கிளே, களிமண் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு சிலையும் பல பாகங்களாக தனித்தனியாக தயாரிக்கப்பட்டது. தலை, கை, கால், உடல் அப்படின்னு. அதற்கு பிறகு அவை எல்லாமே ஒன்றாக இணைக்கப்பட்டது. பிறகு ஹை டெம்பரேச்சர் அவனில் வச்சு பக்குவப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் தான் சாயம் பூசியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறமே இல்லை. பெரும்பாலும் அந்த வீரர்கள் பார்த்திங்கன்னா களிமண் மாதிரியே இருக்காங்க. ஏன்னா அவங்க தோண்டி எடுக்கிறப்ப காற்று பட்டதும் கொஞ்ச நாள்லேயே அந்த கலர் மங்கி போய் இப்படி ஆயிடுச்சு. இதுதான் வந்து அச்சு, மற்றது எல்லாமே கையாலேயே அவங்க ஒவ்வொரு சோல்ஜரும் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தெரகோத்தா ஆர்மி வீரரின் பற்றி மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஒவ்வொரு வீரரின் முகமும் வேறுபட்டது. அதாவது 8000 சிலைகள், ஆனால் அதில் ஒரு முகம் கூட ஒரே மாதிரி இல்லை. இதில் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலைகள் எல்லாமே உண்மையான படை வீரர்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு. அதனால தான் அந்த சிலையோட மீஸ், முடி, முக அமைப்பு எல்லாமே ஒன்றோடு ஒன்று வேறுபட்டிருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம அடுத்த பிட்க்கு வந்திருக்கோம். நம்ம போனல பிட் 1, அங்கே மொத்தம் 6000 சோல்ஜர் வீரர்கள் இருக்கலாம். ஆனால் அதில் 2000 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றது எல்லாமே இன்னும் மண்ணுக்குள்ளே தாங்க இருக்குது. அவங்க அந்த ஆராய்ச்சி செஞ்சு மண்ணை தோண்டி வெளியெடுக்கிறப்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும், இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும். அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குன்னா, ஏற்கனவே இந்த வீரர்களை தோண்டி எடுத்தப்ப அந்த கலரெல்லாம் மங்கி போயிடுச்சுல, அதனால அவங்க அந்த டெக்னாலஜி, அந்த ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜியை டெவலப் செய்துட்டு பிறகு எல்லாத்தையும் தோண்டி எடுக்கலாம்னு. அப்போ தான் அந்த பெயிண்ட்டு எல்லாமே அப்படியே இருக்கும், டேமேஜ் ஆகாதுன்னு. இப்போ தான் 3 நாளைக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த அது வந்து டிடெக்ட் பண்ணுமா எங்கே இருக்குன்னு. இது பாருங்க, குதிரை, கை, இது பெரிய வேலை. அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒட்டி வைக்கிறது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். தெரகோத்தா ஆர்மி பற்றி பொதுவாக 8000 வீரர்கள்னு கூறப்படுகிறது. ஆனால் அந்த 8000 வீரர்கள் அனைத்தும் ஒரே பீட்டில் இல்லை. நான் சொன்ன மாதிரி பிட் 1ல் சுமார் 6000 வீரர்கள் இருக்கலாம், பிட் 2ல் 1300, பிட் 3ல் 70. ஆனால் இதுவரை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி வெளியில் எடுத்த வீரர்கள் 2000 மட்டும்தான். இந்த ஸ்டாச்சுக்கு மட்டும்தான் அப்படியே ஃபுல்லாக 8000 அந்த ஸ்டாச்சுவில் இந்த ஒன்று மட்டும்தான் அப்படியே ஃபுல்லாக இருக்குது.
எனக்கு சைனாவில் முக்கியமாக இந்த இடத்துக்கு வரணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு டெக்னாலஜி இல்லாமல் எல்லாமே கை வேலைப்பாடுகளில் இந்த அளவுக்கு ஒரு படை வீரர்களை மண்ணால் உருவாக்கியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுங்களா? ஆனால் இந்த டெரகோட்டா ஆர்மி உருவாக்கப்பட்ட காரணம் ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. கின் ஷி ஹுவாங் பேரரசர். அவர் தான் சீனாவின் முதல் பேரரசர். அவருக்கு முன்பு சீனா பல சிறிய ராஜ்யங்களாக தான் இருந்தது. அவர் ராஜ்யத்துக்கு வந்தோன்னு தான் அவரோட முக்கிய சாதனைகளாக சீனாவை முதல்ல ஒன்றிணைத்தார். அப்புறம் ஒரே கரன்சியை உருவாக்குனார், ஒரே ரைட்டிங் சிஸ்டமை கொண்டு வந்தார், சாலைகள் அமைத்தார், முக்கியமாக கிரேட் வாலை அதை கட்ட ஆரம்பித்தாருங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா சீனாவின் ஃபவுண்டேஷன் அவரால் தான் உருவானதுன்னு சொல்லலாங்க. இந்த பேரரசர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் ரொம்பவே பயந்தார். அது என்னன்னு தெரியுங்களா? அதுதான் மரணம். அதனால் அவர் இறந்த பிறகும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் ஒரு மிகப்பெரிய கல்லறையை கட்ட முடிவு செய்தாருங்க. அவர் 13வது வயதில் ராஜாவாக ஆனபோது தான் அந்த கல்லறையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. சுமார் 38 ஆண்டுகள் எடுத்ததுங்க. அதில் 700,000 வேலைக்காரர்கள் பணி செய்திருக்காங்க. இது உலகின் மிகப்பெரிய ஏன்ஷியன்ட் டூம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம எகிப்து நாட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், அங்குள்ள கல்லறைகளை பற்றிலாம் நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பேசியிருக்கோம். ஆனால் இந்த கல்லறை எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியை தாங்க தருது. ஏன்னா எகிப்து நாட்டு கல்லறைகள் எதிலுமே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படை வீரர்கள்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணலையே. ஏன்னா அந்த காலத்தில் பழங்காலத்தில் பேரரசர்கள் இறந்த பிறகு அவங்களோடு சேர்த்து உணவு, செல்வம், சேவகர்கள் அப்படின்னு தான் புதைப்பாங்க. ஆனால் கின் ஷி ஹுவாங் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காரு. அவர் மனிதர்களை புதைக்காம மண்ணால் செய்யப்பட்ட படை வீரர்களை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த படையை அவருடைய ஆன்மாவை மறு உலகிலையும் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் ஒரு முழு படையே உருவாக்கப்பட்டதுங்க. It's not a question. I'm asking for help because they told me like they were fingerprints. I haven't found it for a long time. I'm asking for help. ஏன் அவங்களாம் நீட்டு முடி அதுக்கப்புறம் நகலாம் நீட்டாக இருக்குமா? அவங்களோட பிலீஃப் அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ்டேருந்து வந்தது. நோ ஹார்ம். அதனால தான் அவங்க கொண்டு போட்டு அது மேலே தொப்பி போடுவாங்க. இங்கே இன்னொரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது இந்த டெரகோட்டா ஆர்மி அருகில் இருக்கிற ஒரு பெரிய மர்மம். அதுதான் மொசலியம் ஆஃப் கின் ஷி ஹுவாங் கல்லறைங்க. இந்த இடத்துல தான் இந்த பேரரசர் புதைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த கல்லறை இன்ன வரைக்கும் திறக்கப்படவில்லை. ஏன்னு தெரியுங்களா? பழைய வரலாற்று புத்தகங்களில் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு. அந்த கல்லறைக்குள்ளார இந்த ஆறுகள், கடல்கள், மலைகள் போர் இந்த சின்ன சின்ன வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு. முக்கியமாக இந்த ஆறுகள் எல்லாமே மெர்க்குரி கொண்டு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. சமீபத்தில் விஞ்ஞான ஆய்வுகள் கூட இந்த பகுதியின் மண்ணில் மெர்க்குரி அளவு அதிகமாக இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த கதை உண்மையாகவே இருக்கலாம் அப்படின்னு பல விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. ஆர்கியோலஜிஸ்ட் ஒரு முக்கியமான பிரின்சிபலை ஃபாலோ செய்கிறாங்க. அது என்னன்னா எக்ஸ்கவேட் ஒன்லி வென் யூ கேன் ப்ரிசர்வ். அதாவது பாதுகாக்க முடியும் போது மட்டுமே அகழாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு. ஒரு நாள் மாடர்ன் டெக்னாலஜி மேம்பட்ட பிறகு இந்த கல்லறை திறக்கப்படலாங்க. அந்த நாள் வந்தால் அது ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஆர்கியோலாஜிக்கல் டிஸ்கவரியாக இருக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வர்றப்போ அதோட எக்ஸிட் வேறு இடத்துல இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும். இங்கே எனக்கு ஒரு முக்கியமான தியோரி என்ன ரொம்பவே கவர்ந்ததுங்க. என்னென்னா கின் ஷி ஹுவாங் அவரை கொலை செய்யப்படவில்லை. அவர் மெர்க்குரி டேப்லெட்ஸ் எடுத்ததுனால விஷ பாதிப்பால் இறந்தாருன்னு. அவர் இம்மோர்டலிட்டியை தேடிய போது தான் அந்த மருந்துகளை எடுத்தாருனோ. எம்பரர் இறந்ததும் அவரது அமைச்சர்கள் அந்த செய்தியை மறைத்து அவரது உடலை ஒரு ரதத்தில் கொண்டு செல்லும் போது அந்த ஸ்மெல்லை மறைக்கிறதுக்காக நிறைய அந்த மீன் பேக்கெட் இருக்குல்ல அதை வச்சு மறைச்சாங்கன்னு ஏன்ஷியன்ட் சைனீஸ் ரெக்கார்ட் சொல்லுதுங்க. இப்போயும் அவரோட கல்லறையில் மெர்க்குரி இருக்கலாம், அதை திறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியுதுங்க. இந்த மம்மி அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். எது எப்படியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு இடத்த பார்த்துட்டு வெற்றிகரமாக நம்மளோட ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோங்க. கரெக்டாக எனக்கு விட்டார். மணி பார்த்தீங்கன்னா 2:30. சாப்பிட்ட ஒரு நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன். மழை வேறு இப்படின்ட்டு
ஹோட்டலுக்கு போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மழை விட்டதும் திரும்பவும் டிடி எடுத்துகிட்டு அந்த வெஜிடேரியன் கடைக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே ஷியான் பக்கத்தில் என்னென்ன வெஜிடேரியன் கடை இருக்குதுன்னு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 12 யுஎன் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக புஃபேங்க, என்ன வேணுமோ நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்தது, விதவிதமான சாப்பாடுங்க. இந்த மாதிரி நான் மலேசியாவில் கூட இந்த அளவுக்கு வெஜிடேரியன் புஃபே பார்த்ததில்ல, ரொம்பவே அருமையாக இருந்தது. இங்கே முக்கியமாக சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, எடுத்த சாப்பாடை சாப்பிட்றணும். இந்த மாதிரி டேபிள் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த தட்டெல்லாம் கொண்டு போய் வச்சிடணும். இன்றைக்கி மழை ரொம்ப பெய்யுது. என்னோடய குடத்தான் வந்து பிஞ்சிருச்சுல்ல, அதனால் வந்து ஹோட்டல்லேருந்து கொடை போரோ பண்ணிட்டு வந்தேன். போயிட்டு அந்த பழங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிடலான்னு அதான் பிளான். ஆனால் சரியான மழை நிற்கவே மாட்டேங்குது. மழையோ வெயிலோ எல்லாரும் அதே உடுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மழைலாம் வந்து அவங்க வீட்டில் இல்லை, எல்லாம் வந்து அதே காஸ்டியூம் போட்டு மழையிலையும் எல்லாம் கிளம்புறாங்க. வா, எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. இதில் ஒன்று தான் நான் வாங்க போகிறேன், எது வாங்கணும்னு நினைக்கிறேன். மழையிலையும் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு எல்லாரும் இருக்காங்க பாருங்க. எப்படி வெரி நைஸ். மழையிலையும் நான் இந்த பேஸ்ட்ரி அதுக்கப்புறம் இந்த பீச் பழம் தான் வாங்க வந்தேன். ஷியானில் இது ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அதோட நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன். இதோட நம்ம காணொலியை முடிச்சுக்குவோம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அடுத்த காணொலியில் இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீரா செல்வி. பாய்.